வெல்கம் பேக் டு மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே கொடி வகைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். மேலே வந்து பந்தல்ல கட்டி காய்கறிகள் வந்து தொங்கிட்டு இருக்கும். அது வந்து நம்ம பார்க்கும் போதுல ரொம்ப அழகாவே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த மாதிரி காய்கறிகள் வந்து நம்ம பார்க்கும் போதுல. நம்ம தோட்டத்திலேயே நம்ம வீட்லயுமே வந்து நம்ம ஒரு சின்னதா பந்தல் அமைச்சு ரெகுலரா அதுல வந்து காய்கள் பறிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக நம்ம தோட்டத்துல ஒரு புதுசா அப்டேஷன் வந்து பண்ணியிருக்கோம். என்ன அப்டேஷன் அப்படின்னா, நம்ம தோட்டத்துல ரீசெண்டா பீர்க்கங்காய், சொரக்காய் இந்த மாதிரி விதைகள் எல்லாமே நம்ம வந்து விதைச்சு வச்சிருந்தோம். நம்ம தோட்டத்து வாசல்ல இருந்து நேரா சென்டர்ல உள்ள போற இந்த பாதை, இந்த சென்டர்ல வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து பந்தல் போட்டு மேல எல்லாமே கொடி வகைகள் எல்லாமே வந்து படர விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக நம்ம வந்து இன்னைக்கு வந்து பந்தல் எல்லாமே கட்டி முடிச்சிருக்கோம். இந்த பந்தல்லாம் எப்படி நம்ம கட்டியிருக்கோம், என்னென்ன கம்பிலாம் வச்சு கட்டியிருக்கோம் அப்படிங்கிற இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள பார்த்துடலாம். அதாவது நம்ம உள்ள வந்து மரம் செடிகள்லாம் வச்சிருக்கிறோம். அதனால இந்த சென்டர் பாதையை நம்ம வந்து வேஸ்ட் ஆக்க கூடாது அப்படிங்கறனால ஃபுல்லாமே நம்ம வந்து கொடி வகைகள் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த கீழே வந்து சென்டர்ல நம்ம நடக்கிற பாதைக்கு போக ரிமைனிங் இருக்கிற இடம் வந்து இந்த மாதிரி பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பீர்க்கங்காய் வந்து போட்டிருக்கோம். இது போட்டு ஒரு 10 நாள் பக்கத்துல ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம வந்து சொரக்காவும் போட்டிருக்கோம். இதுவுமே நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு பாத்திலையுமே வந்து காய்கறிகள் வந்து வச்சு கொடி வகைகள் எல்லாமே நம்ம வந்து மேல வந்து ஏற்றி விட போறோம். இந்த கம்பு வந்து நம்ம போன வாரம் டைம் கிடைக்கிற நேரத்துல வந்து இந்த 2 கம்பு வந்து கட்டி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரிதான் நம்ம ஃபுல்லாவே வந்து கம்பு வந்து போட போறோம். வாங்க பார்க்கலாம். குழியுமே நல்லா ஆழமா தோண்டியாச்சு. நம்ம அடுத்தது வந்து கம்பை தான் வந்து நட போறோம். இது வந்து இன்ஜின் ஆயில். எதுக்காக இந்த ஆயில் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, கம்பு வந்து நமக்கு வந்து வருஷக்கணக்கா மண்ணில் இருக்கும் போதுல வந்து கரையா வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கரையா அரிச்சு அப்படின்னா நமக்கு வந்து கம்பு வந்து உடஞ்சிரும். இதனால நம்ம இந்த ஆயிலை வந்து ஃபுல்லாவே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆயில இருந்து வர்ற வாடைக்கு கரையா வந்து எதுவுமே வராது. இதுக்காக தான் நமக்கு வந்து ஃபுல்லாவே அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பந்தல் அமைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் வாங்கி அப்ளை பண்ணுங்க. கம்பு வந்து நமக்கு வருஷக்கணக்கா உடையாது. ஆயிலுமே போட்ட பிறகு நம்ம இந்த கவரை வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இல்லைன்னா சாக்கு இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கம்பை நம்ம வந்து ஃபுல்லாவே சுத்தி வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணியுமே உள்ள இறங்காது. இதனால நமக்கு வந்து கம்பு வந்து கூட கொஞ்சம் லைஃபுமே கிடைக்கும். நம்ம வந்து 2 சைடுமே ஃபுல்லாவே வந்து கம்பை வந்து நட்டி வச்சிருக்கோம். நட்டிட்டு சைடுமே நல்ல நீல கம்பை வந்து கட்டி வச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா எண்டு வரைக்குமே நம்ம வந்து கம்பு கட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர்ல வந்து துண்டு துண்டு கம்பா போட்டு கம்பி வந்து ஃபுல்லாவே வச்சு கெட்ட போறோம். இப்போ வந்து நம்ம வந்து இடையில உள்ள இந்த கம்பை வந்து கெட்ட போறோம். இதே மாதிரி நமக்கு வந்து பின்னாடி வரைக்கும் ஒரு 8-9 கம்பு வந்து அடுக்கி வச்சிருக்கோம். எல்லாத்தையுமே கெட்டுவோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இடையில கட்டிட்டு இருந்த கம்பு எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம். பாருங்க பின்னாடி வரைக்குமே நம்ம வந்து கட்டி முடிச்சாச்சு. இதான் வந்து லாஸ்ட் கம்பு.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சென்டரில் கம்பி வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ கம்பியாக தான் இங்கேருந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் வந்து கட்ட போகிறோம். ஸோ அதையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பந்தலோட கம்பு கட்டுற வேலையுமே முடிஞ்சு இப்போ வந்து நம்ம கம்பி கட்டுற வேலை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சென்டரில் உள்ள கம்பு எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பியும் கட்டுறோம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ வாங்க நம்ம வந்து ஃபுல்லாக லென்த்துக்குமே வந்து கம்பி கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்குமே சென்டர்ல உள்ள 2 கம்பி வந்து நம்ம ஃபுல்லாவே கட்டியாச்சு. என்ன இந்த குறுக்க உள்ள கம்பி வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து பந்தலுமே ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டாச்சு. நீங்களுமே பார்த்துருப்பீங்க, 1 by 1 நம்ம கம்பு நடுறதா இருக்கட்டும், கம்பி கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து இடையில வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் இருந்தனால எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் டைம்ல தான் நம்ம வந்து கட்டியிருந்தோம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வீடியோலையுமே கட் பண்ணி தான் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம வந்து பந்தல் முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து செடிகள் எல்லாமே வந்து கொடிகள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிட்டு, ஸோ இந்த பாவக்காலாம் சின்னதாக தான் இருந்து இப்போ வந்து நமக்கு வந்து மேலேயுமே வளர்ந்துட்டு, இந்த பீர்க்காங்க பாருங்க, நம்ம வந்து பந்தல் கட்டி முடிக்கவுமே நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு 2 நாளில் மேலேயுமே ஃபுல்லாக ஏறிட்டு, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சின்ன காய்களுமே காய்க்க ஆரம்பிச்சிட்டு, இதுவுமே நம்ம வந்து பந்தல் வந்து மேலே கட்டியிருந்த வீடியோவுமே போட்டிருந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த பீர்க்கங்காவும் இப்போ வந்து நமக்கு வந்து கொடிகள் வந்து இப்போ ரீசெண்டாக தான் விட்டுருந்து. ஸோ இதையுமே நம்ம வந்து என்ன எடுத்து மேலே கட்ட போகிறோம். ஸோ இப்படி நம்ம வந்து எல்லா ஓரமாக தான் நம்ம வந்து செடிகள் எல்லாமே நட்டி வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு பீர்க்கங்காய், இல்லை இது வந்து சொரக்காய், இது பீர்க்கங்காய். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம வந்து வரிசையாக வைக்க போகிறோம். ஸோ வச்சு இந்த பந்தல் ஃபுல்லாகவே காய்கறிகளாக நமக்கு வந்து தொங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படி 1 by 1 வளருது, இது எப்படி வந்து நமக்கு வந்து காய்கள் வந்து தருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.